தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியிலேயே முதலா ரெட் கார்டு வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீனா அவங்கள சொல்லலாம். இவங்க ராட்சசன் படம் மூலமா அறிமுகமானாங்க. அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலுமே மக்கள் மனசுல நீங்க ஒரு இடம் பிடிச்சாங்கன்னே சொல்லலாம். அதனை தொடர்ந்து விஜய் டிவி மௌன ராகம் அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா இவங்களை ஹீரோயினியா சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்துறாங்க. மக்களும் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் போட்டு ஒரு இன்ஃபுளுசராவும் ஒரு செலிபிரிட்டியாவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி சீரியல்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எந்த ஒரு சீரியல்லையும் அவங்க ஆக்ட் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு சிந்து பைரவி அப்படின்னு சொல்ற ஒரு சீரியல் வந்துட்டு விஜய் டிவில எடுக்கிறாங்க. அதுல இவங்க கமிட் ஆகுறாங்க. அந்த சீரியல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சீரியல். அதை வந்துட்டு ரீமேக் மாதிரி அதுலயும் 2 ஹீரோயின், தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹீரோயின் வச்சு எடுக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஹீரோயின் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீனா அவங்க நடிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த 2 ஹீரோயின் இருக்கிற கதைக்கெல்லாம் நான் நடிக்க மாட்டேன், சீரியல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கற மாதிரி நான் மட்டும் நடிக்கிற மாதிரி நான் மட்டும் ஹீரோயினியா இருக்கிற மாதிரி இருக்கிற கதைகளை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணி நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க நோ சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அவங்கள எந்தவித ஃபோர்ஸும் பண்ணாம நல்லா யோசிச்சு பதில் சொல்லுமா, உனக்கு ஓகேனா எடுக்கலாம் இல்லனா வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு அப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீரியலுக்கான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரோமோ ஷூட் நடக்கும். அந்த ப்ரோமோ ஷூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. ஒரு படம் எடுக்கிறது எப்படியோ அதுக்கேத்த மாதிரி ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியலுக்கான ஒரு ப்ரோமோ ஷூட்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுல எல்லாம் ரவீனா வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டாங்க. சோ ப்ரோமோவும் ரெடி ஆகி பப்ளிஷ் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில வந்துட்டு ரவீனா அவங்க சிந்து பைரவி அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா வர்றாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி மக்கள் மத்தியில சிந்து பைரவி அப்படின்ற ஒரு சீரியலுக்கான ஒரு ஆர்வமும் அதுக்கான வெயிட்டிங்கும் தொடங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சீரியல அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 7 நாள் கிட்ட அவங்க ஷூட் போயிருப்பாங்க. ஷூட் போனதுக்கு அப்புறமா இல்ல நான் நடிக்கல, எனக்கு இந்த சீரியல் எனக்கு பிடிக்கல, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சீரியல் ப்ரொடியூசர் வந்து ஆல்ரெடி 7 டேஸ் எடுத்தாச்சுமா, ப்ரோமோவும் பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஒண்ணும் இல்ல ஒரு 20-30 எபிசோட்ஸ் ஆவது நீ பண்ணிட்டு போ, அதுக்கப்புறமா வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரியான டைட்டில் கொடுத்து நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன வாய்ஸ் நோட் மட்டும் ப்ரொடியூசருக்கு சென்ட் பண்ணிட்டு அவங்க ஜம்மு காஷ்மீர் போயிட்டாங்க. அங்க இருந்து அவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் இங்க வந்துட்டு கார் வந்துட்டு இதுவாயிடுச்சு, என்னால வர முடியல, இங்க ஒரு கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வரவே இல்ல. இதுல கோவம் அடைஞ்ச ப்ரொடியூசர் ஏன் கோவம் அடைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியலுக்கான ப்ரோமோக்கு ஒரு 15 to 20 lakhs கிட்ட அவங்க வந்து செலவு பண்ணிருப்பாங்க. அது போக 7 days கிட்ட அவங்களுக்கு வந்துட்டு ஷூட் போயிருக்காங்க. அப்போ 1 டேக்கு அங்க இருக்கவங்களுக்கு சாப்பாடு, ஷூட்டிங், லைட்டிங்னு சொல்லி அதுக்கே வந்துட்டு ஒரு 1 lakh 1 day 1 lakhனா 7 டேஸ்க்கு எவ்வளவு ஆகிருக்கும்னு பாருங்க. சோ ஏகப்பட்ட செலவு வந்துட்டு அந்த சீரியலுக்காக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சீரியலை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரியான ஷூட்டிங்க்கு வர்றது ஸ்டாப் பண்ணி அவங்க ஜம்மு காஷ்மீர் போனது பயங்கரமான ஒரு கோவத்தை வந்துட்டு தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு கொடுத்திருக்கு. அதனால அவங்க தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியோட ஹெட்டான ராதிகா அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறாங்க. அந்த லெட்டர்ல நான் இந்த மாதிரி ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ரவீனா அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க டபுள் ஹீரோயினியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னாங்க, தென் அதுக்கப்புறம் வரேன்னு சொன்னாங்க. இப்போ சீரியல் வந்துட்டு ஒரு 7 days கிட்ட ஷூட் முடிஞ்சிச்சு, ப்ரோமோ எல்லாமே பப்ளிஷ் ஆயிடுச்சு, மக்கள் மத்தியில எல்லாருமே அதெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு ஷூட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஜம்மு காஷ்மீர்ல அவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுங்க, இவங்க வந்துட்டு எந்த ஒரு சீரியலுமே இதுக்கப்புறம் நடிக்க கூடாது, தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதுல வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க வந்து நடிக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெட் கார்டும் வந்து பாத்தீங்கன்னா ரவீனாக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஜி தமிழ்ல அவங்க வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல இவங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல வந்துட்டு தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு சேனல்ல இருந்து ஒருத்தவங்க வெளியில வராங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்காக அவங்கள இன்னொரு சேனல்ல அவங்க எடுத்துப்பாங்க. சோ அதனால ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஹிட் கொடுக்கும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து வந்த ரவீனாவை வந்துட்டு ஜி தமிழ்ல வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. இதுல தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு என்ன ஒரு கோபம்னா, இவங்களால பயங்கரமான லாஸ் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு எத்திக்ஸ் வேணும்ல, இவங்க வந்துட்டு லிட்டரலி ஏமாத்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நீங்க ஒரு டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல அவங்கள
பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க டிவி ரிலேட்டபிளா இருக்கிற எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் அவங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கோபமா வந்துட்டு அவங்க நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால கூட ரவீனா மேல எல்லாருமே பயங்கரமான ஒரு கோபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்ல பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கான ரெட் கார்டு வந்திருக்கு பாத்தீங்களா, கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கான கமெண்ட்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.